பொன்னையன்னு ஒரு விவசாயி இருந்தான். அவங்ககிட்ட ஒரு பசுமாடும் 2 காளை மாடும் இருந்துச்சு. தினமும் அதிகாலையில் பசுமாட்டில் பால் கறக்கிறது அவனோட வழக்கம். அன்னைக்கே அப்படி தான் அவன் பால் கறக்க வந்தான். மாட்டில் பால் சுரக்கலை. என்ன காரணம்னு அவனுக்கு தெரியல. சரி, ஏதாவது காரணமாக இருக்கும்னு சொல்லி விட்டுட்டான். மறுநாள் அதே மாதிரி ஆச்சு. அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. வேற யாரோ மாட்டில் திருட்டுத்தனமாக பால் கறக்குறாங்கன்னு அவன் தலையில் ஒரு சின்னதாக ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சான். மறுநாள் அதிகாலை வேளையில் வீட்டில் அந்த சமயம் கண்ணு முடிச்சு அந்த திருட்டு பயலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் தொழுவத்தில் இருந்து ஐயோ அம்மானு ஒரு சத்தம் வந்துச்சு. வேகமாக ஓடி போய் பார்த்தான். மாடு ஒருத்தனை எட்டி உதச்சி அவன் கீழே விழுந்து கிடந்தான். திருட்டு பயல, நீ தான் தினமும் பாலை கறந்துட்டு போறியா? உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி தான் தொழுவத்தில் பசுமாட்டுக்கு பதிலாக காளை மாட்டை கட்டி வச்சேன். இப்போ இந்த மாட்டுக்கிட்ட நல்லா வாங்கினிய. உனக்கு இன்றைக்கி இந்த தண்டனை போதும்னு நினைக்கிறேன். மறுபடி இந்த பக்கம் நீ வந்தால் நான் பேச மாட்டேன், என் சாட்டக்கம்பு தான் பேசும் அப்படின்னு மிரட்டி விட்டான். அதுக்கப்புறம் அந்த களவாணி போய் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கலை. என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் தட்டி விட்டு போங்க.